எனர்ஜெட்டிக்கான ராகி லட்டு செய்வது எப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஒரு தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடேறின உடனே 1 கப்பு ராகி மாவை உள்ளே போடணும். அதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். அது எப்படி எந்த ஸ்டேஜில் அதை எடுக்கணும் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சிம்லையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ அது எந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போயே லேசாக வருது, நல்ல ஸ்மோக் நல்ல குபு குபுன்னு அந்த மாவுக்குள்ளே அப்படி எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ராகி மாவை வறுத்தது போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆற வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பேரிச்சம்பழம் போட்டு தான் நம்ம ஸ்வீட்டனருக்கு பேரிச்சம்பழம் தான் போட போகிறோம். அது லயன் டேட்ஸ் கிங் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அதை எடுத்திங்கன்னா கையில் மசிச்சிங்கனாலே நல்லா மசிய வரும். அது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை எடுத்து 1 கப்புக்கு ராகி மாவுக்கு 1 கப்பு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு பட்டை உள்ளே ஆட் பண்ணணும். ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஸோ வறுத்து வச்சுருக்க ராகி மாவையும் மிக்ஸி ஜாருக்குள்ளேயே போட்டு நல்லா அதை ஒரு கலந்து விட்டுட்டு இறக்கிடணும். ஸோ அது இந்த மாதிரி அது இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜ். இதோட நம்ம நெய் ஒரு 1/4 கப்பு உள்ளே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருண்டைகளாக அதை உருட்டணும். அது எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம். நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். சின்ன குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடும். என் பேரனோட மிகப்பெரிய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இதுதான். ஸோ அது எப்படி வருது அப்படின்ட்டு பார்ப்போம். நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். நெய் ஊற்றி நல்லா உருட்டுனா தான் நல்லா அந்த உருண்டை ஷேப்பு வரும். நல்லா இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காவையும் எல்லாம் வறுத்துட்டு இதோட சேர்த்து போட்டு ஆட் பண்ணி அதையும் வச்சு உருட்டலாம். நல்லா டைட்டாக உருட்டுறேன் பாருங்கள். இது போல் உருட்டி நல்லா வச்சுருந்தா ஸோ இந்த ஷேப் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி அரைச்சாக்கா ஒரு 20 உருண்டைகள் கிடைக்கும். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.